Hi viewers, welcome to Bellican channel. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ராயல் என்ஃபீல்டு ரீபார்ன் கிளாசிக் 350 இதோட ஃப்ரண்ட் வீல் எப்படி கழட்டி மாட்டுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டூல்ஸ் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் மேக்ஸிமம் நான் வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு தான் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரேக் பேட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டு அப்புறம் தான் ரைட் சைடு மூவ் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக வரும். பிரேக் பேட் மூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீல் மூவ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் கிடைக்காது. அதனால் இங்கே ஜாக்கி கொடுக்கணும். இந்த சம் கார்டு மூவ் பண்ணிவிட்டு ஜாக்கி போடலாம். சம் கார்டு மூவ் பண்ணுறதுக்கு 4 mm ஆணிக்கு நெட் இருக்கும். அதை நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா சம் கார்டு மூவ் பண்ணிடலாம். அது இருந்த 4 mm நட்டு ஆள் நட்டு. இது பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஜாக்கி. நான் வந்து 5 டன் தாங்குற மாதிரி உள்ள கெப்பாசிட்டி வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஹைட்ராலிக் ஃப்ரீவோட சப்போர்ட் யூஸ் பண்ணால் இது மேலே ஏறும். ஆனால் நான் ஃப்ரீவோட சப்போர்ட் யூஸ் பண்ணாமல் இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் ராட் கொடுத்துருக்காங்க. அதை மட்டுமே வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா சப்போஸ் ஃப்ரீவோட எம்டி ஆச்சுன்னா இது இறங்க சான்ஸ் இருக்குது. அதுவே வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ராட் யூஸ் பண்ணோம்னா இந்த த்ரெட்டு மூலமாக வண்டி பேலன்ஸ் ஆகும். அப்போ ஃப்ரீவோட சப்போர்ட் இல்லாதனால நார்மலாக மெக்கானிக்கலாக ஒர்க் ஆகிற மாதிரி. இந்த ரீபார்னோட இன்ஜின் கேஸ்க்கு அடியிலேருந்து பார்க்கும்போது இந்த 5 டன் ஜாக்கி தான் வந்து கரெக்டாகிற மாதிரி இருந்துச்சு. அதாவது வெறும் எக்ஸ்டெண்ட் ராடை மட்டுமே வச்சு நம்ம மேலே வச்சோம்னா கரெக்டாக வந்து புஷ் பண்ணுது. இல்லைன்னா ஹைட்ராலிக் சப்போர்ட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் 5 டன் வந்து வாங்கினேன். கரெக்டாக இருக்குது. இந்த ஜாக்கியில் வந்து எக்ஸ்டென்ஷன் ராடோட சப்போர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் பாருங்கள், இந்த இன்ஜின் கடியில் பாடி கேஸில் வந்து கரெக்டான பகுதியாக பார்த்து ஃப்ளாட்டாக வச்சு சப்போர்ட் கொடுக்கணும். எந்த அளவுக்கு இதை வந்து புஷ் பண்ணணும் அப்படின்னா பின்னாடி வந்து போய் டச் பண்ணுற வரைக்கும் தான். அதுக்கு மேலே புஷ் பண்ணாலும் போகாது. இப்போ ஃப்ரண்ட் வீல் வந்து மேலே ஏறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் வீலை ரிமூவ் பண்ணலாம். ஃப்ரண்ட் வீல் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு எண்டை வந்து 17 mm ஓப்பன் டைப் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். அதை இப்படி ஒரு சைடு சப்போர்ட் கொடுத்துட்டு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 24 mm நெட் இருக்கும். அதை கழட்டுறதுக்கு இந்த டைப்ஸ் மேலே யூஸ் பண்ணுறது பரவாயில்ல. இந்த மாதிரி ஸ்டைல் வர்றது ஏன்னா இது கொஞ்சம் டெப்த்தாக டார்க் கொடுக்கும். நட்டு வாசர், அதுக்கப்புறம் 6 mm வாங்கி யூஸ் பண்ணி இந்த 4க்கு வர ஆயில் நட்டை வந்து லூஸ் பண்ணணும். ஸ்பிண்டில் வெளியே எடுத்துடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், எப்போதான் நம்ம வந்து பிரேக் பேடை வந்து ரிமூவ் பண்ணுறோமோ அப்போ நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணக்கூடாது. வீரை கொஞ்சம் தாங்கி பிடிச்சிட்டு எஸ் பண்ணிட்டு எடுத்ததா இல்லையா. இந்த ராடோட சப்போர்ட் யூஸ் பண்ணி இன்னும் கூட வெளியே தள்ளிடலாம். எடுத்தாச்சு. இதை மண்ணப்படாமல் சேஃபாக வச்சிடணும். இப்போ வீலை வெளியெடுத்துடலாம். ஆனால் கிராஸாக வச்சு வெளியெடுத்தால் தான் ஈஸியாக வந்து வரும். ஃப்ரண்ட் வீலை கழட்டி வச்சு கீழே வைக்கும்போது டிஸ்க் மேலே வர மாதிரி கீழே வைக்கணும், அடிபட்டுரும். ஸ்பிண்டில் பண்ணுறதா தொடச்சு விட்றலாம். இந்த த்ரெட்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வீலை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். கிராஸாக வச்சு இன்செர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பிண்டில் ஸ்பேசர் இதெல்லாம் காம்பினேஷன் வச்சு நாம் ஸ்பிண்டில் வந்து லாக் பண்ணணும். மாட்டும் போது உங்களுக்கு அந்த டிஸ்க் செட்டை பிடிக்காமல் போய் மாட்டணும்.
ஸ்பிண்டில் இன்சர்ட் பண்ண போகிறேன். வீல் தூக்கி பிடிச்சிட்டு மாட்டணும். இந்த ஸ்பிண்டில் வந்து தாண்டி இந்த வீல் ஆக்சிலை தாண்டி இந்த ஸ்பேஸை தாண்டி வந்திருக்கு. இன்னும் புஷ் பண்ணணும். ஃபுல் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸ்பேசர் இந்த ஸ்பிண்டில் வந்து 2 வந்துருச்சு. இதுக்கு மேலே புஷ் பண்ண முடியல. இப்போ இந்த 4க்கு வர சப்போர்ட்டிங் நட்டை வந்து மாட்டிடலாம். 6 mm ஃபுல் டைட் வச்சிட வேண்டாம். இந்த ஸ்பிண்டில் வந்து கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பார்த்துட்டு இந்த 24 mm நட்டை வந்து ஃபுல் டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 6 mm வந்து டைட் வைக்கலாம். ஒரு வாசர் 24 mm நட்டு எப்படி மாட்டினா இதை பார்த்தா தெரியுது, வெளியே இது உள்ளே வரணும். இப்போ டைட் வந்து அதுக்கேற்ற மாதிரி டார்க் வச்சுக்கலாம். இப்போ பிரேக் பேட் வந்து மாட்டிடலாம். மாட்டும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பேடை மாட்டிட்டு அப்புறம் தான் ரைட் சைடு பேடை மாட்டணும். அப்படின்னா தான் ஈஸியாக வந்து நாம் இன்ஸ்டால் பண்ண முடியும். இது சேஃப்டி பண்ண மாட்டிடலாம். வீலை சுற்றி பார்க்கலாம். நார்மலாக சுற்றுது, எந்த இது எக்ஸ்ட்ரா சவுண்டு வரல. அப்போ பேடும் ப்ராப்பராக மாட்டியிருக்கும். இந்த ஸ்பிண்டில் கரெக்டாக கிராஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஜாக்கி வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வீலை கீழே இறக்குனதுக்கப்புறம் ஒரு டைம் வேணால் லைட்டாக கரெக்டாக டைட் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ சம்கார்டு மாட்டிடலாம். 4 mm நட்டு 4மே வந்து ஃபஸ்ட்டு ஹேண்ட் டைட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு காலனுக்கு யூஸ் பண்ணி டைட் வைக்கணும். ஏதாவது எமர்ஜென்சி டைம் அப்படின்னா நாமளே வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் வீலை ரிமூவ் பண்ணி மறுபடியும் ஃபிட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ரியர் வீல் வந்து எப்படி ரிமூவ் பண்ணி ஃபிட் பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது ட்ரை பண்ணும்போது வந்து கிளாரிட்டி இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து ஐடியா கொடுத்துக்கலாம். இல்லை இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் வந்து டைப் பண்ணலாம். நம்ம வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.